தஞ்சையில் நடைபெற்ற போராட்டத்தில் சர்ச்சையாக பேசிய வழக்கில் கைதான எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விசாரணைக்கு பின் பிணையில் விடுவிக்கப்பட்டார். காவிரி விவகாரம் தொடர்பாக தஞ்சையில் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது உரையாற்றிய அவர் முதல்வர் விஜய் குறித்தும் பெண்கள் குறித்தும் அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தஞ்சை காவல் நிலையத்தில் தாவேக சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் உதயநிதி மீது 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நேற்று அவரை சென்னையில் கைது செய்தனர். பின்னர் சென்னையிலிருந்து காவல்துறை வேனில் தஞ்சைக்கு உதயநிதி அழைத்துச் செல்லப்பட்டார். செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் உதயநிதியிடம் சுமார் 2 மணி நேரம் விசாரணை நடத்திய காவல்துறையினர் நீதிமன்றம் பிறப்பித்திருந்த உத்தரவின் அடிப்படையில் அவரை பிணையில் விடுவித்தனர். தஞ்சை ஆர்ப்பாட்டத்தில் தான் அவதூறாக பேசவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கமளித்துள்ளார். தான் பேசியதை சில தலைவர்கள் முழுவதுமாக பார்க்காமல் கண்டனம் தெரிவித்திருப்பது வருத்தமளிப்பதாகவும் கூறியுள்ளார். பெண்களை தாழ்த்தி பேசணும்னு துளி கூட என்னுடைய மனசுல அது கிடையாது. என்னுடைய பெற்றோர், என்னுடைய குடும்பம் என்னை அப்படி வளர்க்கல. என்னுடைய தாய் தந்தை என்னை அப்படி வளர்க்கல. எனக்கு ஒரு திருமணமாகி ஒரு மனைவி இருக்கிறாங்க, அவங்க கூட தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க, எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாங்க, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கின்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாரையும் என்னுடைய குடும்பமாக, என்னுடைய தாயாக, என்னுடைய தங்கையாக நான் அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இரட்டை அர்த்தத்தில் பேசிட்டேன், டபுள் மீனிங்ல பேசிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் நிச்சயமா டபுள் மீனிங்லாம் பேசவே இல்லை. நான் ஒரே மீனிங்ல தான் பேசினேன், சிங்கிள் மீனிங்ல தான் பேசினேன், மீண்டும் பேசுவேன். எங்களுடைய தலைவர் எடுத்த முயற்சினால காவிரியில தண்ணீர் திறந்து விடப்பட்டு விவசாயிகளுக்கு தண்ணீர் வந்திருக்கு. இந்த முறை தண்ணீர் வரல, காவிரிக்கு தண்ணீர் வரணும். இதைத்தான் நான் பேசினேன், இதை மீண்டும் மீண்டும் நான் பேசுவேன். எனவே இந்த மாதிரி பொய் வழக்குகளுக்கெல்லாம் பயப்பட போறதில்லை. கரூர் நெரிசல் மரண விவகாரத்தை குறிப்பிட்டு முதல்வர் விஜயை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக சாடியுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் பேட்டியளித்துவிட்டு புறப்பட்ட அவர் மீண்டும் திரும்பி வந்து விமர்சனத்தை முன்வைத்தார். கரூர்ல 41 பேரை பலி கொடுத்துட்டு ஒரு கட்சியினுடைய தலைவர் துண்டை காணும் துணியை காணும்னு என்ன செய்யுதுன்னு தெரியாம கரூர்ல இருந்து ஓடி போய் இதே திருச்சி ஏர்போர்ட் வழியா வந்து புறமுதுகு காட்டு ஓடி போய் பத்திரிகையாளர் சந்திக்க பயந்து போய் இங்கேருந்து ஓடி போய் சென்னையில் இங்கேருந்து நீங்க பத்திரிகையாளர் ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டீங்க, சார் 30 பேர் இறந்துட்டாங்க சார், 30 பேர் இறந்துட்டாங்க சார்னு. ஆனால் அதெல்லாம் காதில் வாங்காம ஒரு 1ஆம் நம்பர் ஓடுகாலி முதலமைச்சர் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. இது மட்டும் இல்லை, சென்னையிலையும் ஓடி போனாரு. ஓடி போய் வீட்டில் போய் அவர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த கட்சியுமே அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு ஒரு 35 நாள் யார் வீட்டை விட்டு வெளில வராம ஒரு வாரத்துக்கு அப்புறம் வீடியோ போட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு தைரியசாலியான ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஆனா அவர் நினைச்சுக்கிட்டாரு நாங்க அந்த மாதிரி திமுகவை சேர்ந்தவங்க வழக்கு போட்டா பயந்துருவாங்க, ஓடி போயிடுவாங்க, அண்டர் கிரவுண்ட் போயிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி பழிவாங்கிற வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு. நாங்க அந்த மாதிரி கிடையாது. என்னைக்கும் மக்களையும் பத்திரிகையாளர் சந்திக்கும் திமுக என்னைக்குமே பயந்தது கிடையாது. மக்களோட மக்களா என்னைக்கும் நிற்போம். காவிரி பிரச்சனையை திசை திருப்பும் விதமாகவே தான் கைது செய்யப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மேல அவங்களுடைய நிர்வாகிகளே இதுவரைக்கும் பல்வேறு குற்றங்களை சொல்லியிருக்கிறாங்க, பாலியல் குற்றங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கெல்லாம் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எல்லாத்துக்கும் ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ் யூஸ் பண்றாரு இந்த அரசு, இந்த முதலமைச்சர். அது மாதிரி இன்னைக்கு நேற்று நான் பேசின பிறகு அது விவசாயிகள் இடத்துல மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற பிறகு, விவசாயிகள் இடத்துல மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்ட பிறகு அதை எப்படியாவது டைவெர்ட் பண்ணணும். சட்டமன்றம் வேற ஆரம்பிக்கும் போது சட்டமன்றத்தில் நிச்சயம் இந்த டாபிக் பேசுவாங்க, எதிர்கட்சி இந்த பிரச்சனை எழுப்போம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை முடக்கணும்னு இந்த டைவர்ஷன் டாக்டிக்ஸாக இன்னைக்கு கைது செய்யப்பட்டதா சொன்னாங்க. நானும் சரி நான் முழு ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லி அவங்களோட போனேன்.